எப்போது நம் வீட்டிலிருந்து மகாலட்சுமி தேவி வெளியேறப் போகிறேன் என்று எப்போது கூறிவிட்டாலோ அவள் வெளியேறியவுடன் அவளது ஐஸ்வர்யம் பொருந்திய இந்த பொருட்களும் வெளியேறிவிடும் அல்லது நிலைக்காமல் போய்விடும். எனவே எப்போதும் எங்கள் வீட்டில் பரஸ்பரம் அன்பு நிலைத்திருக்கும்படி வரமருளுங்கள் என்று மகாலட்சுமி தேவியை கேளுங்கள் என்று கூறினாள். இளைய மகள் கூறியதே சரி என்று வியாபாரிக்கு தோன்றியது. அதையே இறுதி முடிவாகக் கொண்டு இரவு தூங்கச் சென்றார் வியாபாரி. அன்றைய தினம் இரவில் அவர் கனவில் மகாலட்சுமி தோன்றினாள். அவளிடம், அன்னையே, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் எப்போதும் பரஸ்பரம் அன்பு நிலைத்திருக்க வேண்டும். இதுவே நான் உன்னிடம் கேட்கும் வரம். இந்த வரத்தை மட்டும் தாங்கள் அருளினால் போதுமானது என்று வியாபாரி கேட்டார். லக்ஷ்மி தேவி சிரித்தபடி, மகனே, இப்படி ஒரு வரத்தை கேட்டு மீண்டும் உன் வீட்டிலேயே என்னை கட்டி போட்டு விட்டாய். எந்த குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பு செலுத்தி வாழ்கிறார்களோ, எந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லையோ, அந்த வீட்டில் நிச்சயமாக நான் இருந்தே தீருவேன் என்று முடிவெடுத்துள்ளேன். எனவே நீ கேட்ட இந்த வரத்தால் மீண்டும் நான் உன் வீட்டிலேயே தங்கிவிடுகிறேன் என்று கூறி அங்கேயே தங்கிவிட்டாள்.